வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது, முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும் என்று போராட்டங்கள் பல்வேறு தளங்களில் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் நேற்று சென்னை மயிலையில் உள்ள தபால் நிலையத்தில் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. இதற்கான காரணமும் இதை வலியுறுத்தியவர்கள் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதை வலியுறுத்தும் வகையில் இதை செய்திருக்கிறார்கள். இந்த பெட்ரோல் குண்டை மத்திய அரசு அலுவலகத்தின் மீது வீசி இருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழ 4 திராவிடர் விடுதலை கழகத்தை சேர்ந்த 4 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஆக இந்த போராட்டங்கள் தீவிரமடைந்து வேறு திசைகளில் செல்கின்றனவா, அத்துமீறுகின்றனவா என்பன போன்ற கேள்விகளும் எழுகின்றன. இந்தியா செவி சாய்க்காததால் வந்த விளைவா, ஆன்போர்டு இந்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படாததால் வந்த விளைவா போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்க அதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர், விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள். அதே போல தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் திரு தியாகு அவர்களும் இணைகிறார். அவருடைய போராட்டம் பெரிய கவனத்தை ஈர்த்தது, பிரதமர் வரைக்கும் கடிதம் வரைய வைத்தது. திரு தியாகு அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். நான் திரு தியாகு கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாதுன்னு தமிழக சட்டமன்றம் வரைக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கை ஒருபுறம் இருக்க, இன்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஒரு தமிழ் தேசிய அமைப்பு பெட்ரோல் குண்டு வீச்சில் ஈடுபட்டிருக்கிறதுங்கிறது குற்றச்சாட்டு. அது சரியா தவறாங்கிறது அது நிரூபிக்கப்பட வேண்டியது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அது சரியாக இருந்தால் அது கண்டிக்கத்தக்கதா? அதை எப்படி பார்க்கிறீங்க? ஒரு பொது இடத்தில் பெட்ரோல் குண்டு வீச்சு என்பது எக்காரணத்திற்காக செய்யப்பட்டாலும் கண்டிக்கத்தக்கது. அப்படி ஒரு வடிவத்தை என்னை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதிலும் குறிப்பாக தமிழக மக்களுடைய ஒருமித்த கோரிக்கையாக ஒரு கோரிக்கை எழுந்ததற்கு பிறகு அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கிற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டுமே தவிர அந்த கோரிக்கையை வலுக்குன்ற செய்வதற்கான எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது. அந்த முறையில் அது யார் செய்தது என்பது நமக்கு தெரியாது. யார் செய்திருந்தாலும் சரி, அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்படி ஒரு மனநிலை வளருவதற்கு இந்திய அரசினுடைய இழுத்தடிக்கும் போக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நியாயப்படுத்தலாக அல்ல, விளக்கமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்ல, இது போன்ற பல விஷயங்கள்ல இது கண்டிக்கத்தக்கது ஆனால் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கறீங்க. இது முற்றிலும் என்ன காரணத்துக்காக செய்திருந்தாலும் அது முற்றிலுமாக கண்டிக்கணும். நீங்க ஆனாலும் ஒரு வார்த்தையே தேவையா? எங்கிருந்து எழுகிறதுன்னு பார்க்கணும்ல. கண்டிக்கத்தக்கதுன்னு சொன்னா எங்கிருந்து எழுகிறது, எதிலிருந்து எழுகிறது, எது மூல காரணம்? ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் கருத்தை மதித்து அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை சந்தேகமற அறிவித்து விட்டால் இது போன்ற சம்பவங்களுக்கு எந்த விதமான காரணமும் எழாது. இந்த நியாயங்கள் இல்லாமலே போய்விடும். நான் நியாயப்படுத்தவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஐ எம் நாட் ஜஸ்டிஃபையிங் தி ஆக்ட், but I am trying to explain it so that it does not happen again. மீண்டும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் விளக்கம் தான் கொடுக்கிறேன். ரைட். நான் விஜயதரணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். பெட்ரோல் குண்டு வீசியிருக்காங்க, அவங்களுடைய முறையில நிச்சயமா யாருக்குமே உடன்பாடு இருக்கக்கூடாது. ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்க, காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ளக்கூடாது, இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது. அவங்களுடைய கோரிக்கையும் உங்களுடைய கோரிக்கையும் ஒண்ணுதானே? இல்ல, அப்படி பார்க்க இயலாது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் சட்டமன்றத்தில் சில விஷயங்களை எடுத்துரைத்து விட்டுத்தான் அந்த தீர்மானத்தை பற்றி தீர்மானம் சொல்வது என்ன? அந்த தீர்மானத்தை பொறுத்தவரை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைக்க பெறும் வரை இந்த காமன்வெல்த்திலிருந்து இலங்கையை நீக்கி வைக்க வேண்டும், சமமான உரிமைகள் கிடைக்கும் வரை. அப்புறம் இந்த காமன்வெல்த்தில் கலந்து கொள்வதில் இந்தியா பேரளவிலும் கூட யாரையும் அனுப்பாதீங்க, அவ்வளவுதான். இந்த 2 விஷயம் அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது எங்களை பொறுத்தவரை நாங்கள் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஞானதேசிகன் அவர்கள், எங்களுடைய மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு ஜி.கே. வாசன், இவங்க 2 பேர் பிரதமர் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கலந்து கொள்ள வேண்டாம், இந்தியா பங்கேற்கலாம் என்ற கருத்தை கூறியிருந்தார்கள். அதே போல திரு நாராயணசுவாமி அவர்கள் மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்க, தமிழர்களின் உணர்வு நிச்சயமாக பிரதமர்
அதை குறித்து ஆலோசிப்பார்னு சொல்லியிருந்தாரு. இது போல பல வியூஸ் இருக்கு. எது எந்த பல வியூலாம் இல்ல, இது எல்லா வியூமே இந்த வியூக்கு நான் விளக்கம் சொல்றேன். நீங்க தீர்மானத்துல என்ன தீர்மானத்தில் இருக்கக்கூடிய விஷயம் பெயரளவுக்கு கூட இந்தியா கலந்து கொள்ள கூடாது. அந்த தீர்மானத்தை ஐவர் காங்கிரஸ் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐவரும் ஆதரிச்சீங்களா இல்லையா? அதுதானே உங்களுடைய நிலைப்பாடா இருக்க முடியும். ஆதரிப்பது என்பது நாங்கள் எங்களோட அச்சத்தை கூறணும். அன்னைக்கு சொல்லிட்டு தான் எல்லாம் பதிவு செஞ்சோம். அதாவது நாங்க என்ன பதிவு பண்ணோம்னா, இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு அதிருப்தி என்பது வந்துவிடக் கூடாது. அங்க நடக்கிற வளர்ச்சி பணிகள் 4000 கோடி ரூபாய்க்கு மேல நாம அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக அந்த உதவிகளை இந்தியா மத்திய அரசு செய்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கண்காணிக்க ஒரு குழுவும் அமைத்திருக்கிறோம். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் வளர்ச்சி பணிகள் தடைப்பட்டு விடக்கூடாது. ஒரு பக்கம் அதெல்லாம் உரையில இடம்பெற்ற விஷயம், உரையில் இடம்பெற்றது, உரையில இடம்பெற்ற விஷயம். ஆனால் தீர்மானம் சொல்லுவது என்ன? முற்றிலும் இந்தியா புறக்கணிக்கணும்னு. அதை நீங்க எதிர்க்கல. அதாவது இந்த தீர்மானத்தை பொறுத்தவரை எங்கள் கருத்தை நாங்கள் கூறிவிட்டோம். அதாவது என்ன சொல்றோம்னா, இதையும் சொல்லி முடிச்சு ஆதரிப்பதன் மூலம் வேறு கருத்தை சொல்றீங்களா? முதல்ல சொல்லிடுறேன் இருங்க, நான் என்ன சொன்னோன்னு என்ன சொல்றோம். அதாவது எங்கள் பாசமிகு தலைவர் முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். இலங்கை தமிழர்களுக்காக இழந்திருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த வளர்ச்சி பணிகள் தடைபட்டு விடக்கூடாது என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. மீனவர் பிரச்சனை என்பது பாதித்து விடக்கூடாது. எல்லை பிரச்சனை பாதுகாப்பு என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதுல அச்சம் இருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு நாங்க என்ன சொன்னோம்னா, இதை நாங்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நீங்கள் எல்லாம் சொல்றதுனால நாங்கள் உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம் என்ற பட்சத்தில் இதை பேரளவில் ஆதரிக்கிறோம் தான் சொன்னோம். அந்த அளவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது சட்டமன்றத்தில் பேரளவில் அது என்ன ஆத்மபூர்வமா எங்களுடைய கருத்தை கூறிவிட்டோம். ஒரு விஷயம் முரண்பாடு இருக்கு இல்லையா? அதாவது முரண்பாடு எதில் வருகிறது என்றால், இந்தியா பங்கேற்கவில்லை என்றால் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக யார் பேசுவார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இந்தியாவே கலந்து கொள்ளக்கூடாது. நீங்க வைக்கிறத விட பெட்ரோல் குண்டு வீசுந்த பத்தின விவாதத்தை வைக்கலாம் நான் நினைக்கிறேன். நிச்சயமா பேசலாம். பிரதான குற்றச்சாட்டு இந்த விவகாரத்துல திராவிடர் விடுதலை கழகம் இந்த அமைப்பு மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பின் திரு தபசி குமாரன் நம்முடைய தொலைபேசியில் இருக்கிறார். உமாபதி, மாரிமுத்து, ராவணன், மனோகரன் இவர்கள் எல்லாம் உங்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க. இவங்க மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த மத்திய அரசு அலுவலகத்தின் மீது பெட்ரோல் பாம் வீசினாங்கன்னு குற்றச்சாட்டு. அதை ஏற்கிறீங்களா, மறுக்கிறீங்களா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? வணக்கங்க, நான் தபசுகுமாரன் பேசுறேன். வணக்கம். இந்த குற்றச்சாட்டை இது அதாவது பெட்ரோல் குண்டு வீச்சுங்கிறது தவறான ஒண்ணு. அதை நாங்களும் ஏற்கல. எங்க கட்சியினர் கண்டிப்பா கட்டிக்கிறாங்க. இதுல எங்க செயலாளர் மாவட்ட செயலாளர் உமாபதி பங்கேற்கவில்லை என்று நாங்கள் உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா கைது செய்யப்பட்ட போது காவல் நிலையத்தை வைத்திருந்த போது நாங்க போய் பேசும்போது அவர் நாம செய்யல, நிச்சயமா செய்யல என்பது எங்களோட உறுதிப்பட எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சது. மற்ற 3 பேரும் கைது செய்யப்பட்ட போது நான் அவரோட தொடர்பு விட்டு பேச முடியல. ஒருவேளை அவங்க அதுல இது மாதிரி இதுல ஈடுபட்டு இருந்தாங்கன்னா எங்க கட்சி மேல நடவடிக்கை இருக்கும் என்பது தெரிவித்து. அப்படி மாரிமுத்து, ராவணன், மனோகரன் இந்த செயலில் ஈடுபட்டு இருப்பார்களே ஆனால் அந்த செயல்ல இருந்து உங்களோட கட்சியை நீங்க விலக்கிடுறீங்க. அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? கட்சியில இருந்து விலக்கிடுவீங்களா? என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பீங்க அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டா? இது தொடர்பான கட்சியில முடிவெடுக்க முடியும். அவங்க கண்டிப்பா அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுப்பாங்க. இந்த குண்டு வீச்சை நீங்கள் கண்டிக்கிறீங்க. அது யார் செய்திருந்தாலும், என்ன கோரிக்கைக்கு செய்திருந்தாலும், காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாதுங்கிற கோரிக்கைக்கு செய்திருந்தாலும் அது தவறு என்று உங்களுடைய கட்சி நிலைப்பாடு எடுக்கிறதா? ஆமா, அதாவது வழிமுறை தவறாக இருக்கலாம். நாங்கள் அது அந்த வழிமுறை தவறுங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். நாங்கள் அதுல நாங்கள் சமரசம் செய்து கொள்ள விரும்பவில்லை. இந்த திரு மாரிமுத்து, ராவணன், மனோகரன் இவர்கள்லாம் இந்த செயலில் ஈடுபட்டதை பற்றி உங்களுக்கு எந்த செயலும் தெரியாது? இது பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிடையாது, அப்படித்தான்? இந்த நடவடிக்கை எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எங்களுக்கு கட்சிக்கு உடன்பாடு இல்லை. இது நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் உங்கள் இயக்கத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுவார்களா? அது தலைவர் முடிவு பண்ண தற்காலிகமாக விலக்கி வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இல்ல, இப்பயே இந்த குற்றச்சாட்டு இருக்கும்போது, அந்த முகாந்திரங்கள் இருக்கும்போது ஏன் நீங்க விலக்கி வைக்கல? நீங்க திரு உமாபதி தான் ஈடுபடல அப்படின்னு உறுதியா சொல்றீங்க. மாரிமுத்து, ராவணன், மனோகரன் அவர்கள் மீது நீங்க நான் கமிட்டல தான் இருக்கீங்க. எனும்பொழுது குற்றச்சாட்டு இருக்கும்போது ஏன் அவர்களை விலக்கி வைக்கல? இல்ல, இப்ப நாங்க அவங்களோட தொடர்பு போட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இல்ல. அவங்க காவல்துறை நேரடியாக கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன எங்களோட பேசுற வாய்ப்புகள் அவங்க கொடுக்கல. அவங்க சிறைப்படுத்திட்டாங்க. நாங்க என்ன சிறையில போய் அவங்களை போய் சந்திக்கல. சந்திச்சு வாய்ப்புகள் கிடைக்குமானா கண்டிப்பா நாங்க அதை செய்வோம். இந்த உமாபதிங்கிறவர் இந்த செயல ஈடுபடலன்னு எந்த அடிப்படையில முடிவுக்கு வரீங்க?
ஏன்னா இப்போ அவர் எங்க மாவட்ட செயலாளர், எங்களுடைய கொள்கை என்ன நடவடிக்கை எடுப்பணும், இது தொடர்பான எங்களுடைய போராட்டங்கள் வந்து ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நடத்தணுங்கிறதா எங்களுடைய தலைமையினுடைய அறிவிப்பு. இது போன்ற வன்முறை செயல்களை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். கண்டிப்பா இல்ல, இந்த மாதிரியான வன்முறை செயல்கள் ஈடுபட்டிருப்பார்களே, ஆனால் அது இந்த நோக்கத்தையே குலைக்குது அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? ஏனென்றால் இவர்கள் வந்து கைதாகும் பொழுது இந்த 3 பேரும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது அப்படின்னு கோஷங்கள்லாம் எழுப்பியிருக்காங்க. அது அந்த நோக்கத்தையே சிதைக்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா இந்த நிகழ்ச்சியில? இல்ல, அது எப்படி சொல்ல முடியுங்க? காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது தமிழக தமிழரோட அனைவருடைய, தமிழக தமிழ் மட்டும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழருடைய வேண்டுகோள். அது சரியான இந்த குற்றச்சாட்டுக்காக அவர்கள் கைதாகும் பொழுது இந்த கோஷத்தை அவர்கள் எழுப்புறதுனால இதுக்காக தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு எந்த நோக்கத்துக்காக நீங்க வந்து குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நோக்கம் அப்படிங்கிறது சிதைக்கப்படுவதாக அர்த்தமாகதா? எப்படி சிதைக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இப்ப இந்தியா அரசினுடைய உதவியோட ஈழத்துல தமிழக பல லட்சம் அந்த கோரிக்கை தனிங்க. நீங்க பெட்ரோல் பாம் இந்த காரணத்துக்காக வீசினீங்கன்னு இவங்க 3 பேரையும் கைது செய்யறாங்க. அந்த சமயத்துல இந்த கோஷங்கள் எழுப்புறாங்க அப்படின்னா இதுக்காக பாம் வீசினோன்னு அவர்கள் ஒப்புக்கொள்வதாக ஒரு சமிஞ்சை கொடுப்பதாக ஆகாதா? இல்ல, இப்ப நான் என்ன கேக்குறேன், இதுக்காகதான் நாங்க கைது செய்யப்பட்டோம் சொல்லி தோழர்கள் அறியும் போது அவங்க வந்து இதுக்காக நாங்க கைது செய்யப்பட்டோம், இருந்தாலும் நாங்க எங்களுடைய முழக்கத்தை, எங்களுடைய ஆதரவை இந்திய அரசு வந்து கண்டிப்பா காமன்வெல்த்தை கலந்து கூடாதுன்னு சொல்ல தெரிவிக்கிறதுல எந்த விதமான தவறு இல்லையே. அவர்கள் வந்து இதுக்காக செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் நீங்களும் கொடுக்குறீங்க. அதனாலதான் அவங்க வந்து இன்னைக்கு கட்சியை வச்சு நீங்க நீக்கி வைக்கல எனும் பொழுது இதற்காக அவர்கள் செய்திருந்தால் அது வந்து அந்த நோக்கத்தையே சிதைக்கிற மாதிரி அர்த்தமாகதான். இல்ல, கண்டிப்பா நோக்கத்தை சிதைக்கிற மாதிரி நான் எங்க தோழர் செய்திருக்க மாட்டாங்க. செய்திருந்தாங்கன்னாக்கா தலைமை கண்டிப்பாக முடிவெடுக்கும். அவங்க அந்த 3 பேர் கண்டிப்பா நீங்க உறுதியா அளிக்கலையா இந்த நிகழ்ச்சியில அவர்களை வந்து கட்சியில இருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு நிகழ்ச்சியில நீங்க சொல்லல? அதை வந்து தலைமையில நாங்க முடிவெடுக்க முடியும். தலைமையில கூடிய இது மாதிரி செஞ்சிருக்காங்கன்னாக்கா அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை. இப்படி அவர்கள் செய்திருந்தார்கள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருந்தா அவர்கள் உங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படணும், உங்க இயக்கத்துல இருந்து நீக்கப்படணுமா கூடாது? உங்க நிலைப்பாடு சொல்லுங்க. நடவடிக்கை அவர் செய்தது என்னமோ தவறுதாங்க. அது செய்திருந்தாங்கன்னா இது போன்ற தவறு இது வந்து கண்டிப்பா கண்டிக்கத்தக்கதுதான். இல்ல, யார் செய்திருந்தாலும் இது போன்ற நடவடிக்கைங்கிறது ஒரு வன்முறை குண்டு வச்சு முதல்ல பெட்ரோல் குண்டுங்கிறது ஒண்ணு இல்லைங்க. பாட்டில பெட்ரோல் ஊற்றி அடிக்கிறதா? அது வந்து பெட்ரோல் குண்டு பெருசா நீங்க பேசுறீங்க. பெட்ரோல் குண்டு சாதாரண விஷயமா? அதனால அங்க வந்து ஏசி தீப்பத்தி எரிஞ்சிருக்கு, அங்க மக்களுடைய வரிப்பணம் அங்க இருந்திருக்கு, அதுக்கெல்லாம் ஆபத்து ஏற்பட்டிருந்தா என்ன இருக்கும்? பெட்ரோல் குண்டு எப்படி நீங்க சாதாரண விஷயம்னு சொல்ல முடியும்? இல்ல, நீங்க குண்டு வச்சு பெருசா நீங்க பேசுறீங்களா? அதுக்காக சொல்ல வந்து சாதாரண விஷயமா? அது வந்து குழந்தைகள் தீபாவளிக்கு விளையாடுற விஷயமா? பெட்ரோல் குண்டு அவ்வளவு சாதாரண விஷயமா? தீபாவளிக்கு விளையாடுறதுக்கு அதுக்கு இப்ப நீங்க சொல்றதுக்கு ஏதாவது பெட்ரோல் குண்டு வச்சுக்கிறதுக்கான காரணத்தை சொல்றமே தவிர பெட்ரோல் குண்டுனா என்னங்கிறது சொல்றதுக்காக சொன்னமே தவிர இது செய்தது வந்து சரி தவறு நான் சொல்வேன். நான் வந்து இது செய்தது யார் செய்தாலும் தவறுதான், அதை நாங்களும் ஏத்துக்கிறோம் அப்படிதான் சொல்றோம். நான் திரு தியாகு அவர்கள்ட்ட நன்றி உங்களுடைய பங்கேற்பு. ஒன்று நான் தெளிவா சொல்றேன், பெரியாருடைய திராவிடர் கழகம் எந்த காலத்திலும் இது போன்ற நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டதோ நியாயப்படுத்தியதோ கிடையாது. 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது காவல்துறை அடக்குமுறையின் கீழ் ஏற்பட்ட சில எதிர்வினைகளை கூட பெரியார் காலித்தனம் என்றுதான் கண்டித்தார். திராவிடர் விடுதலை கழகமா இருந்தாலும் தந்தை பெரியார் திராவிடர் கழகமா இருந்தாலும் முழுக்க அறப்போராட்ட வழியில் மட்டும்தான் போராடுகிறார்கள். உதாரணமாக அணு உலைக்கு எதிரான கூட்டமைப்பினுடைய அமைப்பாளராக நாங்கள் தோழர் கொளத்தூர் மணியைத்தான் வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடக்குது, எந்த வன்முறை செயலும் நிகழ்ந்ததில்லை. தமிழ்நாட்டில் ரெமோட் கண்ட்ரோலு, பத்திரிகை ஊழியர்களை கொன்றது, கட்சிக்குள்ளேயே ஆட்களை கொன்றது, இதெல்லாம் எந்த திராவிடர் கழகமும் எந்த தமிழ் தேசிய அமைப்பும் கிடையாது. எனவே இது உளவுத்துறையினுடைய இட்டுக்கட்டிய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்க வாய்ப்புண்டு. அவசரப்பட்டு இந்த பிரச்சாரத்துக்கு பயந்து கொண்டு இப்படி குற்றஞ்சாட்டுவது சரியில்லைன்னு நான் சொல்றேன். எப்படி அந்த முடிவு எனக்கு அந்த அமைப்பையும் அந்த தலைமையை பற்றியும் 100க்கு 100 தெரிந்ததால் நான் சொல்றேன். அவரு கூட ஒரு காலத்தில் ஆயுத போராட்டத்தை நம்பிக்கை வச்சிருந்தார். இல்ல, அந்த அமைப்பை சேர்ந்தவர் கூட உமாபதிங்கிறவருக்கு தான் கிளீன் சீட் கொடுக்கிறாரே தவிர மத்த 3 பேர் அவருக்கு முழு தகவல் புலன் விசாரணையில் இருக்கிற ஒரு செய்தியை பற்றி போலீஸ் கூட சொல்ல முடியாதே. ஒரு எப்படி முடிவு இல்ல, அந்த கட்சியின் சார்பில் செய்திருக்க முடியாது. ஒரு தனிநபர் செஞ்சிருந்தா அதுக்கு அந்த கட்சி பொறுப்பு கிடையாது. அப்படி இருந்தால் அந்த கட்சி உறுதியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா இது பெரியார் வழி அல்ல, இது திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய வழி அல்ல. எனக்கு தலைவர்கள் எல்லோரையும் நன்கு தெரியும்.
இப்பதான் பெங்களூர்ல நாங்க 2 பேரும் பேசிட்டு வர்றோம். முழுக்க முழுக்க அறப்போராட்டத்தினுடைய தேவையை பற்றி பேசிட்டு வரணும். இந்த காமன்வெல்த் போராட்டத்தை எப்படி நடத்தணுங்கிறதுக்கு. ஏன்னா ராஜபக்சேனுடைய வன்முறையும் இந்திய அரசினுடைய வன்முறையும் எதிர்த்து நிற்கிற நாங்கள் ஒருபோதும் வன்முறையை கையாள மாட்டோம். கேள்வி அதுதான் நிகழ்ச்சியின் மறுபகுதியின் கேள்வியாக வருகிறது. இலங்கைக்கு எதிரான கோபம் என்று இந்திய துவேஷமும் இது போன்ற போராட்டங்களில் பரப்பப்படுகிறது. இலங்கையில் நடக்கக்கூடிய காமன்வெல்த் அரசாங்க தலைவர்கள் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தி சென்னையில மத்திய அரசு அலுவலகங்கள்ல, குறிப்பா தபால் நிலையங்கள்ல பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதாக சொல்ல, அந்த எந்த இயக்கம் மீது அந்த குற்றச்சாட்டு இருக்கிறதோ, எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டு இருக்கிறதோ அவர்களே கூட இது போன்ற வடிவங்களை, வன்முறை வடிவங்களை ஆதரிக்க முடியாது என்று சொல்ல, அரங்கத்தில் வந்திருக்கக்கூடிய திரு தியாகு, விஜயதரணி எல்லாருடைய கருத்தொற்றுமையாகவும் இதை தான் பார்க்கிறேன். இது எந்த நோக்கத்தை, இதுல முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நோக்கத்தை பற்றியும் நான் பேச வேண்டியிருக்கிறது. நான் விஜயதரணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இன்னைக்கு நீங்கள் உட்பட நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் கூட நீங்க இந்த தீர்மானத்தை ஆதரிச்சிருக்கீங்க. ஆனால் ஒரு பிரின்சிபலா நம்ம அது வந்து பிரின்சிபலாவோ எப்படி ஆதரிச்சாலும் ஆதரிச்சிருக்கீங்க எனும் பொழுது, இந்த கோரிக்கையை வந்து பரிசீலிக்கப்பட வேண்டிய நிலையில இருக்கும் பொழுது அமைச்சர் சல்மான் குர்ஷித் நான் கலந்து கொள்வேன் அப்படின்னு உறுதி அளிச்சிட்டார். இதுவும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தாது. அது பொதுமக்களிடம் இது போன்ற கொந்தளிப்பு எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது திட்டமிட்டு ஒரு சிலர் செய்யக்கூடிய விஷயம். அதுதான் இதுல என்ன நான் பின்னணியா பார்க்கணும். திட்டமிட்டு ஒரு சிலர், அதாவது ஒரு விஷயத்தை கலந்து கொள்ளக்கூடாதுங்கிறது இது மாதிரி. ஆமா, ஒரு சிலர் செய்யக்கூடிய பிரச்சனைகளின் ஒரு காரணமாக கோபத்தின் வெளிப்பாடு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் போட்டிருக்கக்கூடிய தீர்மானம், தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானமே ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய, அதாவது எல்லாரும் ஒருத்தர் பேசுவதை இன்னொருத்தர் ஆதரிக்கலன்னா தமிழ் மக்கள் அதை தப்பா நினைச்சிருவாங்க. இப்படி நினைச்சே பலரும் ஆதரிச்சது உண்டு. அதனால இது, அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபலா எல்லா கட்சியும் சொல்றாங்கனால நாங்க ஆதரிக்கிறோம். ஆனா எங்களை பொறுத்தவரை இந்தியா கலந்து கொண்டு அவர்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இலங்கை தமிழர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய தீர்க்கப்பட அவங்களுக்கு முறையா எல்லாம் கொண்டு சேர்க்கணுங்கிறத நாங்க ஆவலா இருக்கோம். தமிழர்கள் அவர்கள் என்ற இனம் என்று நாம அவங்களை பெருசா பாராட்டிட்டு அவங்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள் தடைப்பட்டு விட்டால் என்ன ஆகும் என்ற அச்சம் இருக்கு. மால்டீவ்ஸ்ல சார்க் மாநாடை நாம் புறக்கணித்தோம். என்ன நடந்தது? அங்க தமிழர் பிரச்சனை அங்க ஒண்ணும் கிடையாது. ஆனா என்ன நடந்தது? நம்ம இந்தியா ஆப்சென்ட், அடுத்த சார்க் மாநாடு வரைக்கும் எந்த ஒப்பந்தங்களும் கிடையாது. அதே நேரம் அடுத்தபடியாக மாலத்தீவு நமக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம அந்த போக்கை பார்க்கிறோம். அதுபோல இலங்கை இது போல ஒரு போக்கை நமக்கு எதிராக கடைபிடித்தால் நாம உள்ள போய் அங்க இருக்க தமிழர்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடும். இது எங்களுடைய அச்சமாக இருக்கிறது, காங்கிரஸ் கட்சியின் அச்சமாக இருக்கிறது. ஆகையால் தான் அவர் சல்மான் குர்ஷித் வெளியுறவுத்துறை அமைச்சராவது போய் கலந்துகிட்டோம் நம்ம நினைக்கிறோம், மனசாரா நினைக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய திரு விக்னேஸ்வரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், அங்க இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் பெரும்பான்மையா வாக்களித்து ஜெயித்து ரீசெண்டா வந்தவர். அவர் கூறுகிறார், எங்களுக்காக வந்து பேசுங்கள், எங்களுக்கு உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக ஆதரித்து இங்க நீங்க வலிமையாக சொல்லுங்க அப்படின்ட்டு இந்தியாவை பிரதமர் வர வேண்டும், குழு வர வேண்டும், இந்தியா சார்பில் ரெப்ரசென்ட் பண்ணும் பல முறை அவர் கோரிக்கை வைக்கிறார். அங்க இருக்கக்கூடிய தமிழர்களின் பிரதிநிதி மட்டும் தமிழர்களின் குரலாக அவர் முன்வைக்கிறார். இதை எப்படி நம்ம புறக்கணிக்கிறது? அபிஷியல் நிலைப்பாடு வேற இருக்கிறதாவும் பார்க்கிறோம் நம்ம. ஆனா விக்னேஸ்வரன் இந்த கோரிக்கையை தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அவர் தெரியல. இப்பவும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக சம்பந்தன் அவர்கள் ஒரு கருத்து அவர் ஒருத்தர் சொல்லிட்டாரு, நான் தலைவராக கலந்து கொள்ளாலும் அபிஷியல் கெப்பாசிட்டி முதல்வராக நான் கலந்து கொள்கிறேன் காமன்வெல்த்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்கிறேன், நீங்களும் உண்ணாவிரதம் இருந்தீங்க. பாகிஸ்தான் நம்மளுடைய நட்பு நாடா எதிரி நாடா? பாகிஸ்தான் மக்கள் நம்முடைய நண்பர்கள். நாடு எதிரி நாடு தானே? நாடு எதிரி நாடு என்று சொன்னால் இந்தியா பாகிஸ்தான்ல இருக்கிற அரசு எதிரியா கருது, இந்திய அரசு பாகிஸ்தான கருது. என்னை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் என்ற மக்களின் ஒற்றுமையை குலைத்து பிரித்து வைத்திருக்கிற இந்தியா பாகிஸ்தான் இரண்டும் என் எதிரி நாடுகள். என் எதிரி நாடுகள். எனக்கு 2 எதிரி நாடு. இந்தியா எதிரி நாடு. என எங்க தமிழை ஒடுக்குவது, இந்தியை திணிப்பது, ஈழத்தமிழர்களை படுகொலை செய்தது, வடகிழக்கு மக்களை இனப்படுகொலை செய்து கொண்டிருப்பது, காஷ்மீரில் லட்சம் படையினரை நிறுத்தி வைத்திருக்கிற ஒரு நாட்டை நான் நட்பு நாடாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இலங்கை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை தெளிவு செய்ய வேண்டும். இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களை பரப்புவதால் தான் இங்க இருக்கக்கூடிய அந்த கோப பேச்சு, இந்த மாதிரி ஹேட்ரட் ஸ்பீச் இதெல்லாம் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு தீவிரவாத நடவடிக்கைகளில் ஒரு சிலர் இறங்குகிறார்கள். அதற்குள்ளான அதாவது அதை முடிச்சிடுறேன்.
இன்னைக்கு எங்களுடைய துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க, கோபமாக பேசுவதை தவிருங்கள். அதை நீங்கள் தவிர்த்தாலே இந்த நாட்டிற்குள் தீவிரவாதம் தூண்டப்படுவதை நீங்கள் தடுப்பீர்கள் என்று கூறியிருக்கிறார். மத்திய அமைச்சரவை தீர்மானத்தை கிழித்தெறிய வேண்டும் என்பது கோபமான பேச்சு இல்லையா? அவர் கோபமா பேசலாமா? அவருக்கு மட்டும் அந்த உரிமை இருக்கா? தவறான விஷயத்தை முன்வைக்க கூடாது. அந்த அளவில் அவர் ஒரு சட்டம், அதாவது அவர் ஒரு சட்ட முன்வடிவை தான் அவர் கூறியிருக்கிறார். உங்களை போல கோபத்தை விதைக்கக்கூடிய தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய பேச்சுக்களை யார் பேசினாலும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக யார் நடந்து கொண்டாலும் அவர்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்க. நான் தெளிவா சொல்றேன், என்ன நடவடிக்கைக்கு நான் அச்சப்படல. தெளிவா காலங்காலமாக நாங்கள் அனுமதித்த ஒற்றுமையை கெடுப்பதற்காக அவர்கள் தடுக்கப்பட வேண்டும். எங்களுக்கு எங்கள் இந்தியா வேண்டும், எங்களுக்கு தேசப்பற்று உண்டு. அதன் பின்னர் தான் தமிழன் என்ற தமிழ் பற்று, அது இரண்டாவதாக தான் வரணும். தேசப்பற்று தான் முதல் வரணும். நாங்க பின்னாடி தான் வைப்போம். நீங்க உங்க பாயிண்ட் சொல்லிட்டீங்க, திருப்தி ஆகும். நான் சொல்றேன், ஈழத்தமிழர் இனப்படுகொலைக்கு துணை நின்ற அரசு இந்திய அரசு. கொலை குற்றத்தில் கூட்டு குற்றவாளி நான் குற்றம் சாட்டுறேன். ஆதாரம் என்ன இருக்குன்னா, இன்றைக்கும் போர்க்கப்பல்களை விற்பதை தமிழக காங்கிரஸ் தலைவர் எதிர்க்கிறார். போர்க்கப்பல்கள் என்ன தமிழர்களை பாதுகாப்பதற்கு? தமிழக மீனவர்கள் 500 பேர் படுகொலைக்கு துணை போன அரசு இந்திய அரசு. இருங்க, காலங்காலமாக நாங்கள் அனுபவித்து வந்த காவிரி உரிமையை பறிகொடுத்து நீங்க சொல்றீங்களே இந்திய நாட்டினுடைய இறையாண்மை பற்றி. தமிழர்களின் இறையாண்மையை சீர்குலைத்திருக்கிற அரசு இந்திய அரசு. அந்த அரசு இறையாண்மையை அந்த பேசிட்டே நான் வெளியே போயிடலாம். நான் பேசல, நிறுத்தினாதான் நான் பேச. கச்சத்தீவை, தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை இலங்கைக்கு எடுத்து தாரை வார்த்த நாடு இந்திய நாடு. அதனால் எங்கள் மீனவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. எங்கள் தமிழர் வாழ்வை பறித்திருக்கிற நாடு இந்திய அரசு. இன்றைக்கும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை சட்டமன்றம் எடுத்ததற்கு பிறகும், சட்டப்பேரவை ஒருமனதாக தீர்மானம் இயற்றியதற்கு பிறகும் ஒரு அயலுறவுத்துறை அமைச்சர் எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் கலந்து கொள்வேன் என்று பேசுகிறார். மத்திய அரசுல பிரதமருடைய அலுவலகத்தில் அமைச்சராக இருக்கிற நாராயணசாமி இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது என்று நான் வலியுறுத்துகிறேன் என்கிறார். ஜி.கே. வாசன் சொல்கிறார், 2009, 2011 அடுத்தடுத்த மாநாடுகளில் இலங்கையில் இதை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வாதிட்ட நாடு இந்தியா. இன்றைக்கு அது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோமே தவிர ஏதோ முடிவெடுக்காம இருக்கு, இனிமேல் முடிவெடுக்கணும்லாம் நம்ம கேட்கல. எனவே இதுல எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எனக்கு புரியல. வங்கதேசத்தை பாகிஸ்தான் ஒடுக்கியது, இந்தியாவுக்கும் காஷ்மீர். அந்த கேள்வியை நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, பாகிஸ்தான் நம்மளுடைய எதிரி நாடு என்று பகிரங்கமாக நாம் சொல்லக்கூடிய அதே நாட்டில் சார்க் மாநாடு, ஆபரேஷன் பராக்கிரம், கார்கில் யுத்தம், இந்திய பாராளுமன்ற தாக்குதல், இதற்கெல்லாம் பிறகு நடந்தது சார்க் மாநாடு பாகிஸ்தான்ல. அது மல்டிலேட்டரல் மீட்டிங் என்பதனால இந்தியா பங்கேற்றது. வாஜ்பாய் பங்கேற்றார் என்னும் பொழுது காமன்வெல்த் மாநாடும் பைலேட்டர் மீட்டிங் அல்ல, மல்டிலேட்டரல் மீட்டிங் என்று கலந்து கொள்ள வேண்டுமாங்கிற கேள்வி இருக்கு. நிச்சயமா பதில் சொல்ல விரும்புவீங்க. நேற்று பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன மத்திய அரசு அலுவலகங்கள் மீது. காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது என்று சொல்லி இது வீசப்பட்டதாக குற்றச்சாட்டு அமைப்புகள் மீது, அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் மீது சொல்ல, அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அந்த அமைப்புகளே சொல்லியிருக்கிறார்கள். அரங்கத்தில் இருக்கக்கூடியவங்களும் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி நமக்கு எழக்கூடிய கேள்வி, இந்த கோரிக்கை, இலங்கை தமிழ் பிரச்சனை, இதையெல்லாம் மையப்படுத்தி ஒரு இந்திய துவேஷம் விதைக்கப்படுகிறதா? இலங்கைக்கு எதிராக போராடுகின்றேன் என்று சொல்லி இந்தியாவுக்கு எதிராக சொல்வது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே அல்ல அப்படிங்கிறது தான் பொதுவான வாதமாக இருக்க முடியும். திரு தியாகு, நீங்க ஒரு சமூக பழக்கத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நம்முடைய சமூகத்தில் மேல் சாதியினர் கீழ் சாதியினரை வெறுப்போடு காலங்காலமா நடத்துறாங்க. அது துவேஷம் எனப்படும். ஏதாவது ஒரு கீழ் சாதிக்காரர் இதற்கு எதிராக பேசிவிட்டால் உடனே அவர் மீது குற்றம் சாட்டுவாங்க, மேல் சாதி மேல துவேஷம் வந்துருச்சுன்னு. அது போலத்தான் இதுவும். எப்படி தமிழர்களுக்கு இந்திய துவேஷம் எதுவும் இல்லை, ஈழத்தமிழர்களுக்கும் இல்லை, எங்களுக்கும் இல்லை. ஆனால் நீங்க தான் இடைவேளைக்கு முன்னாடி இந்தியா எங்களுக்கு எதிரி நாடுன்னு சொன்னீங்க, அது துவேஷம் இல்லையா? ஏனென்றால் இந்தியாவும் சிங்களனுக்கு ஆயுதம் கொடுத்து தமிழர்களை கொன்றது, பாகிஸ்தானும் செய்தது. அது குற்றச்சாட்டு. முன்னாடி அறிக்கையில்
இந்தியா எப்படி ஆயுத உதவி செய்தது என்பதை ஐநா மூவர் குழு அறிக்கை சொல்லி இருக்கிறது. தெளிவா கேளுங்க. எல்டிடியினுடைய புளோட்டிங் ஷிப்ஸ் எல்லாமே இந்திய போர்க்கப்பல்கள் அழித்தன. இந்திய வான்படை தெளிவா சொல்லியிருக்கு. நான் சொல்றேன், மார்சுகி தாருஸ்மேன், சூகா அம்மையார், ஸ்டீவ் ராட்னருடைய அறிக்கையில் இருக்கிற குற்றச்சாட்டு இந்தியாவின் மீது ஐநா அறிக்கையை நார்வே அறிக்கை சொல்லுகிறது. சரி சரி, ஐநா அறிக்கையை சுட்டி காட்டுறீங்க. நவநீதம் பிள்ளை அம்மையார், ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை ஆணையர், LTTE இஸ் a dreadful organization, murderous organization சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, LTTE மீதான குற்றச்சாட்டுகள், சிங்கள அரசின் மீதான குற்றச்சாட்டுகள், இவை குறித்து ஒரு தற்சார்புள்ள பன்னாட்டு புலனாய்வு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று ஐநா கூறியிருப்பது, ஐநா அறிக்கை கூறியிருப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்திய அரசு ஏற்றுக்கொள்கிறதா? இதான் என்னுடைய கேள்வி. ரெண்டு பேரையும் குற்றச்சாட்டு. ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை ஆணையர் LTTE கருத்துங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஒடுக்கும் அரசுக்கான நடவடிக்கையையும் ஒடுக்கப்படும் மக்கள் சார்பான எதிர்வினையையும் சமப்படுத்தி பேசக்கூடாது என்று அரசியல் நிலைப்பாடு. ஏன்னா ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மீது இதே குற்றச்சாட்டுகள் உண்டு, பாலத்தீன விடுதலை அமைப்பின் மீது இதே குற்றச்சாட்டுகள் உண்டு, அங்கோலா விடுதலை இயக்கத்தின் மீது இதே குற்றச்சாட்டுகள் உண்டு, கியூபாவின் காஸ்ட்ரோ மீது இதே குற்றச்சாட்டுகள் உண்டு. எதையும் நம்ம இருக்கல. ஆனா எல்லாவற்றையும் விசாரிப்பதை பற்றி எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. கேட்கிறது, அந்த ஐநா அறிக்கை சொல்லி இருக்கிறபடி அதனுடைய அடுத்த பரிந்துரை இதுதான், an international independent investigation. இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்த பத்தியும் தான், இருதரப்பையும். ஆமா, தாராளமா நாங்கள் மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்கிறோம். LTTE மீதான குற்றச்சாட்டுகளை மறைக்காம நாங்களும் சேர்த்து வெளியிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை விசாரிக்க வேண்டும் என்று ஏன் இந்தியா வலியுறுத்த மறுக்குது? ஏன் சிங்கள அரசு வலியுறுத்த மறுக்குது? சொல்லுங்களேன். ரெண்டு பேர் மேலேயும் வரட்டும். இந்தியா தீர்மானத்தை இந்தியா தோற்கடித்தது. 2009 மே மாதம் 27ஆம் தேதி இரண்டு தரப்பின் மீதும் விசாரணை நடத்த வேண்டும் என்று நவநீதம் பிள்ளை கொண்டு வந்த தீர்மானத்தை இந்தியா ஏன் தோற்கடித்தது? நீங்க கோரிக்கை விடுத்த பல தீர்மானங்கள்ல இந்தியா இலங்கைக்கு எதிராக தானே வாக்களிச்சது. அதெல்லாம் உருப்படாத உப்புச்சப்பில்லாத தீர்மானத்தை மேலும் செய்து ஏன் தீர்மானத்தை எப்படி நான் கேட்கறதுங்க கொஞ்சம் டப்ளின் தீர்ப்பாயத்தை ஒதுக்கிவிட்டு, அமெரிக்க அயலுறவுத்துறை அறிக்கையை ஒதுக்கிவிட்டு, மூவல்லுநர் குழு அறிக்கையை ஒதுக்கிவிட்டு, சிங்கள அரசு தனக்குத்தானே அமைத்துக் கொண்ட LLRCயின் அடிப்படையில் கொண்டு வரப்படுகிற தீர்மானத்தை தான் ஆதரித்தார். ஐநா சபையுடைய மனித உரிமை ஆணையம் கூட LLRC தீர்மானத்தில் அவங்களுக்கான மேண்டேட். நீங்க குழப்பாதீங்க ரெண்டையும். அதே நவநீதம் பிள்ளை என்ன சொல்றாங்கன்னா, I am for an international independent investigation சொன்னாங்களா இல்லையா? ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் பயப்படுறீங்க? தமிழர்களை கேடயமாக பயன்படுத்தி இந்த நிலையில இன்று நாம் பிரதானமாக மக்கள் கிட்ட அப்ஜெக்ஷன் இல்லை. இந்திய அரசுக்கு சர்வதேச விசாரணை அரசாங்கத்தோட சர்வதேச விசாரணை என்பது அப்படி ஒன்று தேவைப்பட்டால் அது ஐநா வலியுறுத்தலங்கிற கேள்வி இருக்கு. இன்னைக்கு நம்ம பிரதானமா முன்வச்சிருந்த கேள்வி, மக்கள்கிட்ட முன்வச்சிருந்தோம். SMS வாயிலா உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க அப்படின்னு. வரம்பு மீறுகின்றனவா தமிழ் அமைப்புகள் அப்படின்னு இந்த விவகாரத்தில் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கு மக்கள் தங்களுடைய கருத்துக்களை SMS வாயிலா பதிவு செஞ்சிருக்காங்க. அதை இப்ப பார்க்கலாம். ஆம், வரம்பு மீறுகின்றன என்று 46% பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இல்லை என்று 38%. இது புரிந்து கொள்ளக்கூடியதுதான். இந்த வரம்பு மீறல் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடியது. இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் என்று 16% பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். சற்று மிக்சட், அதாவது ஆம் என்று பலர் சொன்னாலும் கூட ஒரு மிக்சட் ரியாக்ஷன் என்று புரிந்து கொள்ளலாம். 62% பேர் இது தவறுன்னு சொல்றாங்க. 46% பேர் புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள முடியாதுன்னா இட் இஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டபிள் ரீசன்ஸ். அதையும் சேர்த்து நம்ம 62% இப்படியா எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது எதை கூறுகிறார்கள் என்றால் தவறு என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் எல்லாருமே. இது வந்து இது மாதிரி பெட்ரோல் குண்டு வீசுறது தீவிரவாத நடவடிக்கை என்று எல்லாருக்கும் புரியுது. இதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. பொதுமக்கள் வந்து எப்பயுமே வந்து
தங்களை அச்சுறுத்துகிற ஒரு விஷயமாகத்தான் எல்லோரும் பார்ப்பாங்க. அந்த வித்தியாசம் அவ்வளவு பெருசா இல்ல. 46, 38 இந்த 16. அதாவது இல்லை என்றுனா பெட்ரோல் குண்டு வீசுறது ரொம்ப கரெக்டா அவங்க வீட்டுல போட்டு அவர் கூட அவரோ இல்லாட்டி எந்த அமைப்பு மீது குற்றச்சாட்டப்பட்டிருக்கோ அத குற்றம், அதாவது அமைப்பெல்லாம் விட்டுருங்க. தீவிரவாதமோ பயங்கரவாதமோ இந்த நாட்டில் நிகழக்கூடாது என்பது நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் அந்த ஒற்றை கருத்து 100% ஒற்றை கருத்து தான் இருக்கும் அந்த விஷயத்துல. அந்த மக்கள் கருத்துல 100% தான். இந்த கருத்து வேற விஷயம், அதனால அது நான் எடுத்துக்கல. அந்த அளவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய கோபமான வெளிப்பாடுகள் தான் இதற்கு காரணம். இந்த கோபமான வெளிப்பாடுகளை நாம் நியாயப்படுத்த முயற்சி எடுக்கும் பொழுது இந்த மாதிரி தீவிரவாத நடவடிக்கைகளில் பல்வேறு இளைஞர்களோ இல்ல சிலரோ ஈடுபடுகிறார்கள். ஆகையால் இந்த கோபமான பேச்சுக்கள், கோபமான நிலைப்பாடு எடுப்பது, மக்களை தூண்டி விடுவது, இது நிச்சயமாக அதே தேச துவேஷம் செய்வது, தேசப்பற்றை அறுத்தறிய வேண்டும் என்று கூறுவது நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது? இந்தியா எதிரி நாடுங்கிறது இங்கிருந்து சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது? நேரம் ரொம்ப குறைவா திருத்தியாகும். அது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது? எதை ஏற்றுக்கொள்வது? அவங்க இங்கிருந்தே நம்ம இந்தியா எதிரி நாடுன்னு சொல்லிட்டு பல நன்மைகளை அனுபவிச்சு கொண்டு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல நாம் அனுபவித்துக் கொண்டிருந்த நன்மைகளை இழந்துவிட்டு சொல்கிறோம். பிரித்தானியர் காலத்தில் காவிரி உரிமை மறுக்கப்படவில்லை, முல்லைப்பெரியார் உரிமை மறுக்கப்படவில்லை, பவானி ஆற்று உரிமை மறுக்கப்படவில்லை, இந்தியா பாலாற்று உரிமை மறுக்கப்படவில்லை. இந்தியா எதிரி நாடுன்னு திரு தியாகம் சொல்லலாமா? நீங்க உண்ணாவிரதம் இருந்த போது இந்திய பிரதமர் தானே நீங்க உண்ணாவிரதம் கைவிடணும் 15 நாள் பட்டினி கிடந்து கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. பகைவர்கள்ட்ட தான் 15 நாள் பட்டினி கிடந்து நான் என்ன கேட்கிறேன், காந்தியாருடைய கடைசி உண்ணாவிரதம் பாகிஸ்தானை ஆதரித்து இந்தியாவை எதிர்த்து நடந்தது என்பதை மறந்துடாதீங்க. நேருவும் வல்லபாய் பட்டேலும் பாகிஸ்தானை ஆதரித்து இந்தியாவை எதிர்த்து அந்த ஒதுக்கீடு மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருந்தார் என்பதை மறந்து இந்தியாவுக்கு எதிராக அல்ல, இந்தியாவிடம் வலியுறுத்தி. அதே நீங்க நானும் சொல்றேன், இந்தியா எதிரி நாடுன்னு சொல்லலையே, எதிரி நடவடிக்கைகளை சொல்றேன். செய்கிற செயல்கள் எல்லாமே தமிழனுக்கு எதிரான செயல்கள், ஈழத்தமிழருக்கு எதிரான செயல்கள். அந்த செயல்களை வைத்துதான் நான் சொல்றேன். இல்ல நண்பனா மாறிடுச்சுன்னா நான் நண்பன் ஏற்றுக்கிறேன். செய்யட்டும், காமன்வெல்த்திலிருந்து இலங்கையை நீக்குவதற்கு முன்னுக்கு நிற்கட்டும். இந்தியாவின் நட்பு எதிரி நாடுன்னு இலங்கை தமிழர்கள் கூட சொல்றது அவங்க வசதிங்க. என் கருத்தை தான் நான் சொல்ல முடியும். நான் இந்திய குடிமகன். பாதிக்கப்பட்டவர்கள் இந்திய குடிமகன். அந்த குடியுரிமை என் மீது திணிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் ஈழத்தமிழர்களா தியாகுவா? யாரு பாதிக்கப்பட்டவர்கள் ஈழத்தமிழர்கள்? தமிழர்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டால் அது என்ன பாதிக்கிறது? அவர்களே சொல்லாத போது நீங்களா கேக்குறாங்க. அந்த அளவுல பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் வாங்க, நான் சே குவேராவின் கட்சி. உலகில் எந்த மனிதன் பாதிக்கப்பட்டாலும் அந்த மனிதனோடு நான் ஓரினம். இலங்கையை விட்டு சேகுவாராக்கு போயிட்டீங்க. ஆமா, சே குவேராவுடைய கட்சி. அவரை தான் சொன்னாரு, உலகின் எந்த தென்னாப்பிரிக்க மக்கள் பக்கம் பாலஸ்தீனர்கள் பக்கம் தமிழ் தலைவர்களை சொல்லுங்க. இது ஒரு நீண்டு கொண்டே தமிழ் பற்றி சார்க் காமன்வெல்த் பற்றி கேட்டீங்க, சொல்ல விட ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. ரொம்ப சுருக்கமா. சார்க் என்பது தெற்காசிய ஒத்துழைப்பு அமைப்பு. காமன்வெல்த் அமைப்பினுடைய தன்மை என்பதே விழுமியங்களின் அடிப்படையிலான தேசங்களின் கூட்டுறவு. 49க்கு பிறகு அதனால்தான் தென்னாப்பிரிக்காவை நீக்க சொல்லி இந்தியா வலியுறுத்தி 61 நீக்கியது. 94 வரை நீக்கி வைத்தது. பாகிஸ்தானில் ராணுவ ஆட்சி ஏற்பட்ட போது பாகிஸ்தானை நீக்கினார்கள். பிஜியில் ராணுவ ஆட்சி நடப்பதற்காக இன்றைக்கு நீக்கி இருக்கிறார்கள். நீங்க சொல்றீங்க பன்னாட்டு அமைப்புக்கு போகாம இருக்கலாமான்னு. 2011 பெர்த் மாநாட்டை மன்மோகன் சிங் புறக்கணித்தார். இந்திய துணை குடியரசுத் தலைவர் பிரதமர்கள் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொண்டால் தான் அது புறக்கணிப்பு இல்ல.
பிரதமர்கள் மாநாட்டில் பிரதமர் அல்லாத ஒருவர் கலந்து கொண்டால் புறக்கணிப்பு தான். கலந்து கொள்ளாம இந்த நிலையில நிகழ்ச்சியை நான் நிறைவே செய்தாக வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் இந்திய துவேஷம் அப்படிங்கிறது ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அப்படிங்கிறதுல பலருக்கு தமிழ் துவேஷமும் இந்திய துவேஷமும் எந்த துவேஷமும் ஆதரிக்கக்கூடியது அல்ல. தமிழ் இந்திய பற்று வேணும், தமிழ் பற்று வேணும். இந்த நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விஜயதரணி அவர்களுக்கும் திரு தியாகு அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.